சுயமலை தாங்கும் தேவ பிரசன்னம் என்னனால் எதிர்கொள்ளுவோம் ஒவ்வொரு நாளிலும் நம் தேவன் நம்முடன் சென்று நடத்துவாரே. This evening I want to meditate about these words, thy will be done. இந்த மாலை வேளையில் உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக என்கிறதான இந்த தேவனுடைய வார்த்தையிலிருந்து உங்களோடு கூட தியானிக்கலாம் என்று விரும்புகிறேன். I think many of you know the Lord's prayer that he taught to his disciples. உங்களில் அநேகருக்கு கர்த்தர் தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபம் தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். And I just want to close that portion this evening, thy will be done. உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக என்கிறதான இந்த வசனத்தை இந்த மாலை வேளையில் நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். You know, before I come to the message, I want to make one more announcement. இன்னொரு அறிவிப்பு கூட உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். We normally said we're going to start a men's meeting and also a worship night from this month. சாதாரணமாக இந்த மாதத்திலிருந்து துதி ஆராதனை, அதாவது இரவு நேர துதி ஆராதனையும் அதே போல ஆண்களுக்கான தரிசன ஜெப கூட்டத்தையும் நாங்கள் நடத்தலாம் என்று சொல்லி யோசித்திருந்தோம். But due to the heavy influx of responsibilities, I think we need to postpone it for about a month. ஆனால் தற்பொழுது இருக்கிறதான அதிகமான வேலைப்படுவினால அது இன்னும் ஒரு மாதத்திற்கு தள்ளி வைக்கலாம் என்று சொல்லி நாங்கள் யோசித்திருக்கிறோம். We have taken up huge responsibilities in the last few weeks. தற்போது கடந்த சில வாரங்களாக மிகப்பெரிய பொறுப்புகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். So I think 2 more new ministries may add to the trouble we already have, the pain we already have. எனவே இன்னும் 2 கூட்டங்களுடைய பொறுப்புகளை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் ஏற்கனவே இருக்கிற பொறுப்புகளோடு கூட இது அதிகமான வேலைப்பளுவை கொடுக்கும் என்று சொல்லி நாங்கள் யோசிக்கிறோம். So please bear with us. These 2 meetings will surely come. எனவே தயவு செய்து பொறுத்துக்கொள்ளுங்கள், இந்த கூட்டமானது நிச்சயமாகவே நடைபெறும். I would like to send those little children to their Sunday classes if you come forward with a story. சிறு பிள்ளைகளை வேதபாட கூட்டத்திற்கு அனுப்ப விரும்புகிறேன். சிறு பிள்ளைகள் முன்பாக வந்தீர்களானால் உங்களுக்கான ஒரு கதையை சொல்லி உங்களுக்கு நான் அனுப்ப விரும்புகிறேன். If you come to the front, I would try to tell the story as quickly as possible. தயவு செய்து முன்பாக வாருங்கள், சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு கதையை நான் சொல்ல விரும்புகிறேன். You know, sometimes people praise you, but it's not to lift you up in life, but to do harm to you. சில நேரங்களில் ஜனங்கள் உங்களை ரொம்ப பாராட்டலாம், ஆனால் அது உங்களை உண்மையாக உயர்த்துவதற்கல்ல, உங்களை கீழே தள்ளும்படியாக. And so this is what the story is all about. இந்த கதையினுடைய அர்த்தம் கூட இப்படித்தான் இருக்கிறது. Because every story we tell you has a moral. ஏனென்றால் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு கதைக்கு பின்பாக ஒரு நீதி இருக்கிறது. And so I pray that you really listen to the story very carefully. இந்த கதையை நீங்க கவனமா கேட்டு பார்த்தீங்கன்னா, and in these formative years of your life, உங்க வாழ்க்கையை இப்பொழுது தீர்மானித்து கொண்டிருக்கிற இந்த வயதில் I hope you really stick close to God. நீங்க தேவனோடு கூட தொடர்ந்து நெருங்கி இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். I think any of you seen an owl, for example? நீங்க யாராவது ஆந்தையை பார்த்திருக்கீங்களா? Not in a picture, real owl. படத்துல இல்ல, உண்மையா ஆந்தை யாராவது பார்த்திருக்கீங்களா? Normally these creatures work in the night and sleep during the day. இந்த ஆந்தை நைட்ல முழிச்சிருக்கும், ஆனா பகல் முழுதும் தூங்கிட்டு இருக்கும். Because they see extremely well. The eyes are wonderful lenses and they can see far off in a very clear manner. ஆந்தைக்கு இரவுல நல்லா கண்ணு தெரியும். அதனுடைய கண்ணில் இருக்கிற அந்த லென்ஸ் ரொம்ப தூரத்தில் இருக்கிற பொருளை கூட மிக தெளிவா பார்க்கக்கூடிய அளவுக்கு அது படைக்கப்பட்டிருக்கு. I forgot the optic specifications of the eyes of an owl. ஒரு ஆந்தையினுடைய கண்கள் இருக்கிற அந்த லென்ஸினுடைய அந்த பார்வை அளவு அது எனக்கு கரெக்டாக நான் படிச்சுட்டு வரல. But I think it's extremely good. I read it some time ago, so I forgot it. நான் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக அதை படித்தேன், ஆனால் அதனுடைய சரியான அளவு இப்போ எனக்கு மறந்து விட்டது. It can fly around, get frogs, mice, everything that there's around, but only in the night it can see very clearly. ஆந்தை பறக்கும் நிறையா, அதே போல் அது எலி இந்த மாதிரி சின்ன சின்ன மிருகங்களை எல்லாம் பிடிச்சி சாப்பிடும். And such an owl was there in a tree, in a hole there. ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ஆந்தை ஒரு மரத்தில் இருக்கிற ஒரு பொந்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. After this night duty, he just wanted to sleep. இரவு முழுதும் அது வேலை பார்த்ததுனால ரொம்ப களைப்பா பகல் தூங்கிட்டு இருந்துச்சு. And suddenly one grasshopper came there beneath the tree. அந்த மரத்துக்கு கீழே ஒரு வெட்டுக்கிளி வந்துச்சு. And it was just screeching around.
அந்த வெட்டுக்கிளி கீச் கீச்சுன்னு சத்தம் போட்டுட்டு இருந்துச்சு. It was actually singing, yeah. For them, it was singing, and he was singing loud. வெட்டுக்கிளி வந்து அதனுடைய பாட்டு சத்தமே அது குரலே அப்படிதான். அதனால அது வந்து அதனோட சத்தத்தில் பாட ஆரம்பிச்சிச்சு. And this owl was really annoyed. உடனே இந்த ஆந்தைக்கு ரொம்ப கோவம் வந்தது. He said, "Hey, can you please keep quiet now? அப்போ ஆந்தை சொல்லிச்சு, இந்த வெட்டுக்கிளி கொஞ்ச நேரம் நீ பேசாமல் இருக்கிறியா? Because I need to sleep now. நான் வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக தூங்கலான்னு நினைக்கிறேன். I have been flying around throughout the night, நான் இரவு முழுவதும் பறந்துட்டு இருந்தேன். but now you come and sing around here beneath my tree, and it's really terrible." இப்போ வந்து என் மரத்து கீழே நீ பாட ஆரம்பிச்சிட்ட, உன் சத்தம் எனக்கு ரொம்ப தொல்லையா இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு. And this grasshopper said like this, அப்போ அந்த வெட்டுக்கிளி இப்படி சொல்லிச்சு, "Hey, you have the right to sleep during the day, நீ வந்து பகல் நேரத்தில் தூங்குறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு, and I have the right to sing during the day. அப்படின்னா பகலில் பாடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு Shut சொல்லிச்சு. up and sleep now." நீ வாய் மூடி தூங்கு அப்படின்னு ஆந்தையை பார்த்து சொல்லிச்சு. So the owl was thinking, now how can I really bring this fellow to his senses now? அப்போ ஆந்தை நினைச்சது, இதுக்கு எப்படி ஒரு பாடம் போட்டுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துச்சு. And then he came to a nasty idea. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மோசமான ஒரு திட்டம் அதுக்கு மனசுல உதிச்சுது. It said to the grasshopper, "Hey, I have wonderful wine for you up here on the tree." ஆந்தை சொல்லிச்சு, நீ மேலே வந்து பாரு, நான் உனக்கு நல்ல ஒரு திராட்சரசம் வச்சிருக்கேன் குடிக்கிறதுக்கு அப்படின்னு. And this is the wine that God Apollo drinks. இந்த கடவுளா இருக்கிற அப்போலோவே குடிச்ச திராட்சரசம் இதுதான் அப்படின்னு And சொல்லிச்சு. everyone who drinks this wine can sing wonderfully. இந்த திராட்சரசத்தை யாரெல்லாம் குடிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் அழகா பாட்டு பாடுவாங்க அப்படின்னு சொல்லிச்சு. So this grasshopper thought, "Oh, that's a wonderful idea." அப்போ வெட்டுக்கிளி நினைச்சது, பரவாயில்லையே நல்ல காரியம் சொல்லியிருக்காங்க. And so slowly it was creeping up the tree. அதனால மெதுவா மரத்து மேலே ஏறி வெட்டுக்கிளி போச்சு. And as soon as he came near the hole, அந்த பொந்து பக்கத்துல வந்த உடனே chuck, it caught him and took him உடனே ஆந்த ஒரே கொத்து and swallowed him completely. அப்படியே வெட்டுக்கிளியே விழுங்கிருச்சு. And sometimes it is like this when some people, they trick you down into severe trouble sometimes. சில நேரத்துல ஜனங்க உங்களை புகழ்ற மாதிரி புகழ்ந்து உங்க வாழ்க்கையை ஏமாத்திடுவாங்க. They'll be praising you, உங்களை ரொம்ப பாராட்டுற மாதிரி பேசுவாங்க, not to lift you up in life, ஆனா வாழ்க்கையில உங்களை உயர்த்தி விடுறதுக்காக அல்ல, but in order to destroy you completely. உங்க வாழ்க்கையை அடிக்கிறதுக்காக. So you have to trust God, அதனால ஆண்டவரை நம்புங்க, be close to him, ஆண்டவருக்கு அருகாமையில் இருங்க, and he will do everything for you. ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். Can I pray for you now? உங்களுக்காக ஜெபிக்கலாமா? Father God, I thank you for these wonderful kids. பிதாவாகிய தேவனே, இந்த அற்புதமான பிள்ளைகளுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Lord, as they go to the Sunday classes this evening, ஆண்டவரே, இந்த மாலை வேளையில சிறுவர் வேத பாடத்துக்கு அவங்க கடந்து செல்லும்போது, Lord, I pray that you be with them and guide them, ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்து அவர்களை நீர் வழி நடத்துவீராக. that they are full of your heavenly wisdom in their lives. ஆண்டவரே, உடைய வாழ்க்கையில உடைய பரலோக ஞானத்தினால் அவர்கள் முழுவதும் நிறைந்து காணப்பட அவர்களுக்கு நீர் உதவி செய்தருளும். That they can take the right decisions for their lives and for the future. ஆண்டவரே, தங்களுடைய வாழ்க்கைக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் சரியான திட்டங்களை முடிவுகளை எடுக்க அவர்களுக்கு நீர் உதவி செய்தருளும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Okay, you may go. நீங்க போகலாம். I would like to pray for those who are celebrating the birthdays or wedding anniversaries till today. இந்த நாள் வரைக்கும் தங்களுடைய பிறந்த நாட்களையோ அல்லது திருமண நாட்களையோ கொண்டாடினவர்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Throughout the last week, I mean. கடந்த வாரத்திலிருந்து இன்றைய வரைக்கும் தங்களுடைய பிறந்த நாட்களையோ திருமண நாட்களையோ கொண்டாடினவர்களுக்காக If you are here, will you please stand up in the presence of God? நீங்க இங்க இருந்தா தயவு செய்து எழும்பி நில்லுங்கள். Or maybe there are people at home right now. ஒருவேளை ஒரு சிலர் வீடுகளில் இருக்கலாம். But the word of the Lord for you is this: உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை, for whoever would draw near to God must believe that he exists. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும், and that he rewards those who seek him. அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். I think this verse in Hebrews 11:6 is a wonderful verse. எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மிகவும் ஒரு அருமையான வசனம் என்று நினைக்கிறேன். Once a person does not believe that God exists, தேவன் உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசிக்காத ஒரு நபர், I think everything is gone in his life of faith. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் விசுவாசத்திலே எல்லாம் போய்விட்டது என்றுதான் அர்த்தம். Lord, I thank you for those who are standing up in your presence this evening. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துல நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக இந்த மாலை வேளையில் நான் ஜெபிக்கிறேன். Lord, until today evening you have been faithful to them. ஆண்டவரே, இந்த மாலை நேரம் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில நீர் உண்மையுள்ள தேவனாக இருந்து வந்திருக்கிறீர். Your goodness and your mercies have been following them throughout their lives till this day. ஆண்டவரே, உம்முடைய நன்மையும் உம்முடைய கிருபையும் இதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கையை தொடர்ந்து வந்திருக்கிறது.
Lord, I pray that you bless them even in this coming year, ஆண்டவரே, வருகிறதான வருஷத்துல கூட நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. that you keep them close to your heart ஆண்டவரே, உம்முடைய இருதயத்துக்கு அருகாமையில் அவர்களை நீர் வைத்துக் கொள்வீராக. and you guide them with your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினால் அவர்களை நீர் வழி நடத்துவீராக. Lord, let them really follow you one step after the other. ஆண்டவரே, ஒவ்வொரு படியாக உம்மை அவர்கள் பின்பற்றி வர நீர் அவர்களுக்கு உதவி செய்தருளும். Bless them and make them a great blessing. ஆண்டவரே, அவர்களை நீர் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவீராக. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. You may be seated. நீங்க அமர்ந்து கொள்ளலாம். Just a simple explanation for those who come to services here. இங்கே ஆராதனைக்கு வருகிறவர்களுக்காக ஒரு சில விளக்கங்களை சொல்ல நான் விரும்புகிறேன். You know, we have now put the chairs and contained them within this area of this hall. இப்பொழுது இந்த அரங்கத்தில் இந்த குறிப்பிட்ட இடம் வரைக்கும் மாத்திரமே நாங்கள் நாட்காலிகளை போட்டு வைத்திருக்கிறோம். Or on the balcony, you are free to go and sit there. அப்படி இல்லை என்றால் நீங்க பால்கனியில் சென்று அமரலாம். The thing is, when people are scattered all around, it doesn't look really nice. ஜனங்கள் ஆங்காங்கே சிதறடித்து அங்காங்கே உட்கார்ந்திருப்பது பார்ப்பதற்கு அவ்வளவு நன்றாக இல்லை. And that's the reason why we contained all the chairs within this area. இந்த காரணத்தினால்தான் இந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்குள்ளாக நாங்கள் நாட்காலியை போட்டு வைத்துள்ளோம். Hope you can understand our intentions and that you can really help us to keep the structure. நாங்கள் எதற்காக இப்படி செய்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு இங்கே இருக்கிறதான அந்த முறைமையை பின்பற்றி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். And also, if you have children who are between the age of 16 and 30, you can please send them to this hall in just the next one for the youth services. உங்கள் வீட்டிலே 16 வயதிலிருந்து 30 வயதுக்குள்ள யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால் தயவு செய்து பக்கத்தில் இருக்கிறதான அரங்கத்துக்கு அவர்களை அனுப்பி வைக்கும்படியாக. The first two services there were about 270. I was very happy about it. முதல் 2 வாலிபர் ஆராதனையில் கிட்டத்தட்ட 270 பேர் கலந்து கொண்டார்கள். அதை பற்றி எனக்கு மிகவும் சந்தோஷம். But I know we have more than 400 or 500 here in this church. நிச்சயமாக நம்முடைய சபையில் 400-500க்கு மேற்பட்ட வாலிப பிள்ளைகள் உண்டு என்று நான் அறிந்திருக்கிறேன். And I hope the youth, everyone joins together in those services. அந்த ஆராதனைகளில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். I think most of us think, when we think about the Lord's Prayer, நம்மில் அநேகர் கர்த்தருடைய ஜெபத்தை பற்றி சிந்திக்கும் போது, especially when you do not come from mainstream churches. விசேஷமாக முக்கிய சபைகளிலிருந்து நீங்கள் வராமல் இருக்கும்போது, Mainstream churches usually pray the Lord's Prayer almost in every service. சாதாரணமாக இந்த முக்கிய சபை பாகுபாடுகள் என்று சொல்லப்படுகிறதான அந்த பகுதியிலிருந்து வருகிறவர்களுக்கு கர்த்தருடைய ஜெபம் மனப்பாடமாகவே தெரிந்திருக்கும். Or some of them go to Christian schools and they pray this every morning before they start the studies. அல்லது ஒரு சிலர் தங்களுடைய பள்ளிக்கூடங்களுக்கு போகிற பொழுது, அங்கே கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களாக இருந்தால் காலையிலே ஜெபத்தின் போது இந்த ஜெபத்தை அவர்கள் ஜெபிப்பது வழக்கம். But you know, Jesus was teaching this prayer to future apostles. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை எதிர்கால அப்போஸ்தலருக்கு கற்றுக் கொடுத்தார். You can read about this prayer in Matthew chapter 6 and Luke chapter 11. இந்த ஜெபத்தை பற்றி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலும் நீங்க வாசிக்க முடியும். Matthew chapter 6 was the place in Galilee. Jesus was teaching his disciples. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல கர்த்தர் தம்முடைய சீடர்களுக்கு கலிலேயாவில் கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் இது. It's a longer version of the Lord's Prayer. இது கர்த்தருடைய ஜெபத்தினுடைய ஒரு நீண்ட பகுதி என்று சொல்லலாம். You will see more details in this prayer in Matthew chapter 6. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல மிக நீண்ட ஒரு ஜெபத்தை நீங்க பார்க்க முடியும். And some weeks before he can go away from this planet, இந்த பூமியிலிருந்து கர்த்தர் புறப்பட்டு செல்கிற ஒரு சில வாரங்களுக்கு before he can முன்பாக, come to the cross of Calvary, கல்வாரி சிலுவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக, you know, his disciples were watching Jesus as he was praying. அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருடைய சீடர்கள் அவரை கவனித்துக் கொண்டிருந்திருக்க வேண்டும். You know, prayer can be very infectious. ஜெபம் என்று சொல்லும் பொழுது அது மிக எளிதாக மற்றவர்களை தொற்றக்கூடியது என்று சொல்லலாம். If a mother is praying or a father is praying, the children will normally join together. ஒரு தாயோ தகப்பனோ ஜெபிக்கும் போது சாதாரணமாக பிள்ளைகள் அதை பார்த்து ஜெபிக்க கற்றுக்கொள்கிறார்கள். I have seen in the lives of many children personally. இதை அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து நான் தனிப்பட்ட விதத்தில் பார்த்திருக்கிறேன். You know, normally little children do not know about prayer, anything about prayer. சாதாரணமாக சிறு பிள்ளைகளுக்கு ஜெபத்தை பற்றி எதுவும் தெரிந்திருக்காது. It's the mother or father or parents together who teach them how to pray. எனவே ஒரு தாயோ தகப்பனோ தான் அந்த பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார்கள். Even these disciples are going to be the future apostles who are going to take the nations for the Lord Jesus. இந்த சீடர்களும் கூட எதிர்காலத்திலே கர்த்தருக்காக தேசங்களை ஆதாயப்படுத்தக்கூடிய ஊழியக்காரர்களாக இருக்க போகிறார்கள். They saw Jesus pray. அவர்கள் இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதை பார்த்தார்கள். He was like Moses climbing up the mountain every time. எப்படி மோசே ஒவ்வொரு முறையும் தேவனுடைய பர்வதத்துக்கு ஏறி சென்றானோ அதே போலவே கர்த்தராகிய இயேசுவும் இருந்தார். Even when people said, "Hey, we want to make you the king now." அநேக நேரங்களில் ஜனங்கள்
இயேசுவை நாங்கள் ராஜாவாக்க வேண்டும் என்று சொன்ன போதும் கூட You can feed us wonderfully, so we want to be our king now. எங்களை நீங்கள் அற்புதமாக போஷிக்கிறீர், எனவே நீர் எங்களுக்கு ராஜாவாகிரும் என்று சொன்னார்கள். Jesus did not say that's a wonderful idea. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை இது ஒரு அற்புதமான திட்டம் என்று. No, he ran up the mountain because he wanted to stay alone to pray. இல்லை, உடனடியாக அவர் மலை மீது ஏறி சென்றார். ஏனென்றால் தன்னுடைய பிதாவோடு கூட அவர் தனிமையாயிருக்கும்படி விரும்பினார். Dr. Martin Luther said like this. டாக்டர் மார்ட்டின் லூத்தர் இப்படி சொன்னார், A person who's on his knees, ஒரு மனுஷன் தன்னுடைய முழங்காலில் நிற்க அவன் கற்றுக்கொண்டான் he என்று will சொன்னார். stand upright before all the people. அந்த மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நபருக்கு முன்பாகவும் அவன் நிமிர்ந்து நிற்க முடியும் என்று சொன்னார். The power comes from the knees in your spiritual life. இந்த வல்லமையானது உங்களுடைய முழங்கால்களில் இருந்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரக்கூடியதா இருக்கிறது. You know, he's a great example for me. இந்த மனிதன் எனக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக Not இருக்கக்கூடியவர். because I studied in Germany, நான் ஜெர்மனியில் படித்ததனால அல்ல, but you know, when you look into his personal life, ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது he was teaching and preaching every day. இவர் ஒவ்வொரு நாளும் அதிகமாக படித்தார், அதே போல பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார், He was translating the Bible. வேதத்தை மொழிபெயர்த்து கொண்டிருந்தார், He had a family, அவர் குடும்பம் இருந்தது. and still he had time to pray 3 hours every day. இது எல்லாவற்றோடு சேர்ந்து ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் அவர் ஜெபத்திற்காக நேரத்தை You know, when எடுத்துக்கொண்டார். God chooses a person for his purposes, he doesn't do it just like that. கர்த்தர் தம்முடைய நோக்கங்களுக்காக ஒரு நபரை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் காரணம் இல்லாமல் தெரிந்து கொள்வதே இல்லை. I think the secret of this man was his prayer life. இந்த மனுஷனுடைய ரகசியமே அவருடைய ஜெப வாழ்க்கை தான் என்று நான் நினைக்கிறேன். 3 hours every day. ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் ஜெபிப்பதற்காக நேரத்தை And எடுத்துக்கொண்டார். once he is writing in his diary, ஒரு முறை தன்னுடைய டைரியில் இப்படி எழுதி வைத்திருக்கிறார், tomorrow is a very, very dutiful day. நாளைக்கு எனக்கு மிகவும் வேலைப்பளு நிறைந்த ஒரு நாளா I have a இருக்கிறது, lot of responsibilities. எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கிறது. And so today I want to pray for 4 hours. எனவே இன்றைக்கு நான் 4 மணி நேரங்கள் ஜெபிக்க In வேண்டும். order to compensate the time tomorrow, I'm going to pray 4 hours today. நாளைக்கு நான் ஜெபிக்க வேண்டிய நேரத்தை இன்றைக்கே ஜெபித்து விடுகிறேன் என்று சொன்னார். You know, Jesus was a great example to his disciples. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக They இருந்தார். watched him pray and they said, Lord, teach us to pray now. அவர் ஜெபிக்கிறதை அந்த சீஷர்கள் பார்த்த பிற்பாடு கேட்டார்கள், ஆண்டவரே எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாரும். We see the Pharisees and these religious people praying in our country. பரிசேயர்களும் மற்ற மத போதகர்களும் இந்த தேசத்திலே ஜெபிக்கிறதை நாங்கள் So why பார்த்திருக்கிறோம். don't you teach us how to pray? எனவே ஆண்டவரே நீரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்க கூடாது. And this is the background of this entire prayer. இதுதான் இந்த முழு ஜெபத்தினுடைய பின்னணியமே. Actually, it is a model, a template for every one of us. இது நம்ம எல்லாரும் ஜெபிப்பதற்காக கர்த்தர் கொடுத்த ஒரு மாதிரி ஜெபமாய் இருக்கிறது. You know, whenever we try to pray sometimes, சில நேரங்களில் நம்ம ஜெபிக்க முயற்சிக்கும் போது, and more than Lord, thank you for this food, there is nothing more that is coming. ஆண்டவரே இந்த உணவுக்காக நன்றி அப்படின்னு சொன்ன பிற்பாடு எதுக்காக ஜெபிக்கிறதுனே நமக்கு தெரியாம இருக்கும். You know, there was a survey in Europe some time ago. ஐரோப்பா கண்டத்துல சில நாட்களுக்கு முன்பாக ஒரு புள்ளி விவரம் எடுத்தார்கள். They said to pastors, how many minutes do you pray? போதகர்களை பார்த்து கேட்டார்கள், நீங்க ஒவ்வொரு நாளும் எத்தனை நிமிடங்கள் ஜெபிக்கிறீர்கள்? And on the average, the pastor there prays 4 minutes a day. சராசரியாக அங்க இருந்த போதகர்கள் சொன்னது ஒரு நாளைக்கு 4 நிமிடம் ஜெபிக்கிறோம். No wonder the church is just shrinking in these days. அவங்க 4 நிமிடம் ஜெபிக்கிறதுனால இன்றைக்கு ஜெர்மனி தேசம் போன்ற இடங்களிலே சபை சுருங்கி கொண்டிருக்கிறத பற்றி நமக்கு ஆச்சரியமே இல்லை. Huge old buildings, பழைய பெரிய கட்டிடங்கள், wonderfully made by those people, godly people 500-700 years ago. 500-700 வருடங்களுக்கு முன்பதாக மிக அழகாக அநேக பரிசுத்தவான்களினாலே கட்டி எழுப்பப்பட்ட அந்த And கட்டிடங்கள். whenever I go to such churches, my heart bleeds sometimes. எப்பொழுதெல்லாம் அப்படிப்பட்ட சபை கட்டடங்களுக்கு நான் போகிறேனோ என்னோட இருதயமானது உண்மையாகவே ரத்தம் வடிவதை போல நான் உணர்வேன். Just 10 people, 20 people sitting there. அவ்வளவு பெரிய கட்டடங்கள்ல 10 பேர் 20 பேர் மாத்திரமே Or உட்கார்ந்திருப்பார்கள். sometimes 40 or 50 people. சில நேரங்களில் 40 பேர் 50 பேர் மாத்திரம். In a building that can seat about 2,000 or 1,500 people. கிட்டத்தட்ட 2000 பேர் 1500 பேர் உட்காரக்கூடிய அந்த அரங்கத்துல You know, the early disciples learned from Jesus. ஆதி அப்போஸ்தலர்கள் இயேசுவிடமிருந்து ஜெபிக்க கற்றுக்கொண்டார்கள். And in the same way, the early church learned from the early apostles. அதே போல ஆதி சபையும் ஆதி அப்போஸ்தலரிடமிருந்து ஜெபிக்க கற்றுக்கொண்டது. And this is the reason why the early church had 4 important pillars, for example. இந்த காரணத்தினால் தான் ஆதி சபையில 4 முக்கியமான தூண்களை நாம் பார்க்கிறோம். Teaching of the apostles, அப்போஸ்தலனுடைய உபதேசங்களில் நிலைத்திருப்பது, prayer and real unity, ஜெபம் உண்மையான ஐக்கியம், and praise and worship. துதியும் ஆராதனையும். I can tell you
I have seen a lot. I am watching many churches. அநேக சபைகளை என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறதுனால சொல்லுகிறேன். And still I am watching now. இன்னும் அநேக சபைகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். Whenever I read about the history of a church, எப்பொழுதெல்லாம் ஒரு சபையினுடைய வரலாற்றை நான் வாசிக்கிறேன், I usually look at the leaders there. அங்க இருக்கிறதான சபை தலைவர்களுடைய வாழ்க்கையை நான் உற்று நோக்குவேன். What is so special about these leaders? அந்த முக்கியமான தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த ரகசியம் என்ன? And what is so important in those churches? அந்த சபையில் இருந்த முக்கியமான ரகசியம் என்ன? In every church that is growing today, you will find these 4 pillars. இன்றைக்கு வளருகிற எந்த சபையை நீங்க நோக்கி பார்த்தாலும் இந்த 4 காரியங்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. And 4 steps to come into the church. அதே போல சபைக்குள் வருவதற்கு கர்த்தர் கொடுத்த 4 படிகள். It will be repenting and putting your faith on Jesus. முதலில் மனம் திரும்புவது, உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் மீது And வைப்பது. then the baptisms, the 2 baptisms, one in water and the baptism of the Holy Spirit. அடுத்தது 2 ஞான ஸ்நானங்கள், ஒன்று தண்ணீர் ஞான ஸ்நானம், அடுத்தது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். I'm very sorry to tell you this. இதை சொல்வதற்கு நான் மிகவும் வருந்துகிறேன். You know, the church can do a wonderful job even today. சபையானது இன்றைக்கும் அற்புதமான பணிகளை செய்ய முடியும். But because we have compromised in so many teachings of Jesus. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய அநேக உபதேசங்களிலே நாம் விட்டு கொடுத்து போனபடியினாலே, Because we think we know more than Jesus himself. ஏனென்றால் நாம் நினைக்கிறோம் இயேசுவை காட்டிலும் நமக்கு இன்னும் நன்றாக தெரியும் என்று. Oh, baptism is not that very important. ஞானஸ்நானம் அது ஒன்றும் அவ்வளவு முக்கியம் இல்ல. Baptism of the Holy Spirit is not necessary today. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஒன்றும் இன்றைக்கு அவ்வளவு அவசியம் இல்லை. And that's the only reason why you see churches empty today. இந்த காரணத்தினால் தான் இன்றைக்கு சபைகள் காலியாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். I tell you, when I speak like this, it is out of a very painful heart. இப்படி நான் பேசும் பொழுது நான் மிகுந்த மனவேதனையுடன் இதை சொல்லுகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். Sometimes I joke with some of my friends in Germany. சில நேரங்களில் ஜெர்மனியில் இருக்கிற என் நண்பர்களோடு கூட நான் நகைச்சுவையாக இப்படி சொல்வதுண்டு. In the future, if there's going to be a technology, எதிர்காலத்தில் ஏதோ ஒரு தொழில்நுட்பம் இருந்து, the technology that can push huge buildings away to continents. ஒருவேளை எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட பெரிய கட்டடங்கள்லாம் ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டத்துக்கு தள்ளக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்தா, I told them, you can be sure I'll push at least 100 churches to India. நான் அவர்களை பார்த்து சொல்லியிருக்கிறேன், ஜெர்மனியிலிருந்து கிட்டத்தட்ட 100 சபை கட்டடங்களையாவது நான் இந்தியாவுக்கு தள்ளி கொண்டு போய் விடுவேன். Because here they're just like museums standing here. ஏனென்றால் இங்க இருக்கிற சபை கட்டடங்கள் எல்லாம் ஏதோ பார்ப்பதற்கு அருங்காட்சியகம் போல பெரிதாக கட்டி வைத்திருக்கிறீர்கள். No people, but wonderful work. ஜனங்களே கிடையாது, ஆனா அருமையான சபை கட்டடங்கள். I'm talking this because of my pain in my heart. நான் இப்படி சொல்வதற்கு காரணமே என் இருதயத்தில் இருக்கிற மனவேதனை தான். You know, the church must be full of glory of Jesus. சபையானது முற்றிலும் இயேசுவின் மகிமையினால் நிறைந்திருக்க It must வேண்டும். be covered with the splendor and glory of the gospel. தேவனுடைய மகிமையினாலும் சுவிசேஷத்தினுடைய அந்த மகிமையினாலும் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். And so when you see such things, your heart really pains that you cannot bear. எனவே இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் தாங்க முடியாதபடிக்கு வலியினால் நிரப்பப்படும். The early church was a praying church. ஆதி சபை ஒரு ஜெபிக்கிற சபை. My dear sisters, when you go to Matthew chapter 5 verse 20. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு நாம் போகும்போது, Before Jesus comes to the Lord's prayer, இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரமண்டல ஜெபத்தை கற்றுக் கொடுப்பதற்கு முன்பாக, unless your righteousness exceeds that of the scribes and Pharisees, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் you will never enter the kingdom of heaven. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Yes, the Pharisees are praying. ஆம், பரிசேயர்கள் ஜெபித்தார்கள், உண்மைதான். Sometimes it is just drama enacted on the streets. சில நேரங்களிலே வீதிகளிலே மற்றவர்கள் பார்க்கும்படியாக, On the days of market, they just put ashes on the head and the faces. சந்தை வெளிகளிலும் அல்லது இப்படிப்பட்ட சாலை பகுதிகளிலும் சென்று சாம்பலை தங்கள் மேல் அள்ளி They போட்டுக்கொண்டு, want everyone to see, hey, I am fasting today. நான் இன்றைக்கு உபவாசம் இருக்கிறேன் என்று எல்லாருக்கும் சொல்லும்படியாக, I am such a wonderful person. நான் அவ்வளவு ஒரு நல்ல நபர் என்று I am சொல்லும்படியாக, tithing in everything that God is giving me. ஆண்டவர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றிலும் தசமமாக கொடுக்கிறேன் என்று The சொல்லும்படியாக. word of God says I should fast one day in the year. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வருஷத்திலே ஒரு முறை நான் உபவாசம் இருக்க But வேண்டும் don't என்று. you see, I am fasting twice a week now. ஆனா வாரத்துல 2 தினம் நான் உபவாசிப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? I want everyone to see that I am praying. நான் ஜெபிக்கிறதை நீங்க எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள். And I am using repetitive words aloud. அதே போல வார்த்தைகளினாலே அழைப்பி சத்தமிட்டு ஜெபிக்கிறேன். So that people will see, oh, I am really praying. நான் உண்மையாகவே ஜெபிக்கிறேன் என்பதை ஜனங்கள் எல்லாம் பார்க்க வேண்டும். My dear
My dear brothers and sisters, this is not a problem of those days alone. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த பிரச்சனை அந்த நாட்களுக்குரியது மாத்திரமல்ல. It is also happening today in our personal இப்படிப்பட்ட lives. காரியங்கள் இன்றைக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்க முடியும். Sometimes it can be just a drama. சில நேரங்களில் மற்றவர்கள் பார்க்கும்படியான ஒரு நாடகமா இருக்கலாம். It can just be hypocrisy. இது ஒருவேளை மாய்மாலமா இருக்கலாம். And we just want others to know that we are a prayerful person. நம்ம ரொம்ப ஜெபிக்கிறவங்கன்னு மற்றவங்க பார்க்கணுன்றதுக்காகவே அதை நம்ம செய்வோம். But you know what God said? You don't need advertisement. ஆனால் தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னுடைய ஜெபத்தை பற்றி நீ விளம்பரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. You just go into the room and lock it up. நீ அறைக்குள் சென்று உன் கதவை பூட்டு. And when you are praying to the Heavenly Father, நீ அந்தரங்கத்திலிருந்து உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும் போது the Heavenly Father can see even through the darkness of your room. பரலோக பிதா உன் அந்தரங்கத்துல நீ ஜெபிக்கிறத கூட அவரால் பார்க்க முடியும். You don't need to advertise your spiritual life. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி நீ விளம்பரம் பண்ண வேண்டிய தேவையில்லை. You know, sometimes what Jesus is telling is pray and pray. Your prayer must be truthful. சில நேரங்களில் ஆண்டவர் சொன்ன காரியம் ஜெபியுங்கள், ஆனா உங்களுடைய ஜெபம் உண்மையா இருக்க கடவுது. You know, sometimes prayer is for us like a spare tire in our car or in a scooter. சில நேரங்களில் ஜெபம் என்பது நம்முடைய வாகனங்கள் இருக்கக்கூடிய ஒரு உதிரிபாக சக்கரத்தை போல வைத்திருப்போம். You know, we don't think about the spare tire whenever we start our car. இந்த உதிரி சக்கரத்தை பத்தி நம்முடைய காரையோ அல்லது நம்முடைய 2 சக்கர வாகனங்களையோ நம்ம தொடங்கும் போது அதை பற்றி யோசிக்க மாட்டோம். When you started to the service this evening, இந்த மாலை வேளையில இந்த ஆராதனைக்கு நீங்க புறப்பட்ட போது how many of you thought about the spare tire உங்களில் in your எத்தனை vehicle? பேர் உங்களுடைய வண்டியில் இருக்கிற அந்த உதிரிபாக டயரை பத்தி யோசிச்சீங்க? Normally we don't do. சாதாரணமாக நம்முடைய வண்டியில் இருக்கிறதான அந்த உதிரிபாக சக்கரத்தை பத்தி நம்ம யோசிக்க மாட்டோம். We think about the spare tire only after there's a disaster. எப்போ நம்ம வண்டியில திடீர்னு ஒரு ரிப்பேர் வருதோ அப்போ அந்த ஞாபகம் வரும். Either it is punctured ஒன்று நம்ம சக்கரத்தில் ஏதாவது ஒரு ஓட்டை விழுந்து, or it is torn apart, அல்லது நம்முடைய சக்கரத்தில் டயர் கிழிஞ்சு, or just burst with a loud voice. அல்லது பெரிய சத்தத்தோடு கூட டயர் வெடிச்சு. And some years ago when I was a student, அநேக வருஷங்களுக்கு முன்பாக நான் மாணவனாக இருந்தபோது I was driving my Fiat Padmini in those days. அந்த நாட்களில் இருந்த அந்த ஃபியட் வண்டி நான் ஓட்டிட்டு இருந்தேன். And suddenly I saw one of my tires flying before me. திடீர்னு என் வண்டியில் இருக்கிற சக்கரம் எனக்கு முன்னாடி பறந்து போகிறத பார்த்தேன். And then I had to break down and stop the car now. திடீர்னு என் வண்டி பிரேக் போட்டு நிறுத்தினேன். And then immediately you think about your spare tire. உடனடியாக நம்முடைய வண்டியில் இன்னொரு உதிரி சக்கரம் இருக்குமே, அது எங்க அப்படின்னு யோசிப்போம். And for most of us, I think sometimes it is our prayer is like spare tire. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் கூட நம்முடைய வாகனங்கள் இருக்கிற அந்த உதிரி பாக சக்கரத்தை போல. Whenever there is pain or separation in our lives, இப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வேதனையோ அல்லது ஒரு பிரிவு வருகிறதோ, maybe unexpected sickness or death, எதிர்பாராத ஒரு வியாதியோ அல்லது ஒரு மரணம் வருகிறதோ, loneliness or depression, தனிமையோ அல்லது மன அழுத்தம் வருகிறதோ, and then we think, oh, I have to pray to God now. அப்பதான் நம்ம யோசிப்போம், நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். But why not start praying when before these calamities step into your life? ஆனா இப்படிப்பட்ட அழிவுகள் நம்முடைய வாழ்க்கையில வருவதற்கு முன்பதாகவே நாம் ஏன் ஜெபிக்க ஆரம்பிக்க கூடாது? You know, praying thy will be done. ஜெபத்திலே ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லும்போது, It's not a very they are not easy words, I tell you. இவைகள் மிக எளிதான வார்த்தைகள் அல்ல என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். We may think, oh Lord, your kingdom come, thy will be done. We can tell like this. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று எளிதாக சொல்லிவிடலாம். No, when you start this prayer, what Jesus taught to his இல்லை, disciples, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை நீங்க ஜெபிக்க தொடங்கும் போது, first of all, he makes it very clear he is the heavenly Father. முதலாவது அவர்தான் உங்களுடைய பரலோக பிதா என்பதை நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்கள். There is a relationship in this prayer. இந்த ஜெபத்திலே ஒரு உறவு இருக்கிறது என்பதை சொல்லுகிறீர்கள். Without relationship, speaking to God is boring. உறவில்லாம தேவனோடு கூட பேசுவது உங்களுக்கு முற்றிலும் சலிப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். You know, when there's no relationship, you never speak to your friends or even your wife or husband. உறவு இல்லாம உங்களுடைய நண்பர்களிடமோ அல்லது கணவனிடத்திலோ மனைவியிடத்திலோ கூட நீங்க பேச மாட்டீர்கள். When communication stops, எந்த இடத்துல தொடர்பு கொள்வது நிறுத்தப்படுகிறதோ, the question first of all is whether there is really a relationship. கேள்வி என்னவென்று சொன்னால் அங்கே உறவு இருக்கிறதா என்பதுதான். There is a relationship with the heavenly Father, இந்த பரலோக பிதாவோடு கூட உங்களுக்கு ஒரு உறவு இருந்தால், and then you accept the fact that he has a kingdom and that he is a sovereign. அதற்கு பிற்பாடு இந்த பரலோக தேவனுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, அவர் சர்வ வல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். And he is separated and far above all the gods of this world. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேவர்கள்
தேவர்களை காட்டிலும் அவரே உயர்ந்தவர், அவரே சிறந்த தேவன் என்பதை அறிந்து When கொள்ளுகிறீர்கள். you say, hallowed be thy name, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று நீங்க ஜெபிக்கும் போது his name doesn't need any purification. அவருடைய நாமத்துக்கு எந்த ஒரு பரிசுத்தமும் அவசியம் இல்லை. Holiness has two meanings, as you may know. பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது அதற்கு இரண்டு அர்த்தம் இருக்கிறது. One meaning is making you, really purifying you. ஒன்று உண்மையாகவே உங்களை சுத்தப்படுத்திக் கொள்வது. And the second thing is setting you apart for a purpose. இன்னொன்று ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக அதை உங்களை பிரித்தெடுப்பது. When God says the temple, the vessels in the temple must be purified, or holy, must be hallowed. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறதான அந்த பனிமுட்டுகள் எல்லாம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்று. They didn't sin. These vessels did not sin. இந்த பனிமுட்டுகள் எல்லாம் எந்த பாவமும் செய்யவில்லை. But they were set apart for a specific purpose. ஆனால் அந்த ஆலய பாத்திரங்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக பிரித்து வைக்கப்பட்டது. This God is set apart above all the gods of this world. இந்த தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேவர்களிலும் உயர்ந்தவராய் இருக்கிறார். And in heaven, just now, right now, as we are listening to this message, இந்த வேளையில இந்த செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் His government is spreading all across the nations. அவருடைய ராஜ்யமானது உலகமெங்கிலும் பரவி கொண்டிருக்கிறது. His will is not only being done in heaven now. அவருடைய சித்தமானது இப்போது பரலோகத்தில் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது மாத்திரமல்ல. His reigning in heaven, not only true only in heaven. பரலோகத்திலே அவருடைய ராஜ்யமும் சித்தமும் உண்மையா இருக்கிறது மாத்திரமல்ல. God's wisdom says, God's will is that it spreads all across the nations. தேவனுடைய சித்தமானது அவருடைய ராஜ்யம் உலகத்தின் எல்லா தேசங்களிலும் பரவ வேண்டும் என்று. And you say, Lord, yes, Lord, your will be done in my personal life. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாக செய்யப்படுவதாக என்று நாம் சொல்லுகிறோம். In my family, in my church, என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய சபையில, in my country, என்னுடைய தேசத்துல, in my nation, என்னுடைய தேசத்துல, Lord, let your reign come and let your will be done. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. And then when you accept the fact that God is above everything, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது, when you draw this God to the centerpiece of your life, center stage of your life, இந்த தேவனை உங்களுடைய வாழ்க்கையின் மையத்திற்கு நீங்கள் கொண்டு வரும்போது, only to him can you say, Lord, let thy will be done. அப்பொழுது மாத்திரமே அவரை பார்த்து நீங்க சொல்ல முடியும், ஆண்டவரே, உம்முடைய சித்தம் மாத்திரமே வாழ்க்கையில செய்யப்படுவதாக. Because you will know that he will never do any harm to you. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில நீர் எந்த தீமையும் செய்ய மாட்டீர் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள். Whichever decision I may take according to your will, உம்முடைய சித்தத்தின்படி நான் எந்த தீர்மானத்தை எடுத்தாலும் it will always be right. அது எப்பொழுதுமே சரியாகத்தான் இருக்கும். My dear sisters, do you know sometimes when we take some very important decisions of our lives, அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில சில முக்கியமான தீர்மானங்களை நம்ம எடுக்கும்போது we will just bash into such decisions with our own emotions. அந்த தீர்மானங்கள் எல்லாம் நம்முடைய சொந்த உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய தீர்மானங்களாய் Or போய்விடலாம். we'll be leaning on our own wisdom. அல்லது நம்முடைய சொந்த ஞானத்தை சார்ந்து முடிவுகளை எடுப்போம். Or we will say, oh yeah, my friend has done this, so why not I do this? என்னுடைய நண்பன் செய்கிறார், என்னுடைய தோழி செய்கிறாள், ஏன் நானும் செய்யக்கூடாது என்று நினைத்து தீர்மானத்தை Do you எடுப்போம். know, in most lives, this is the beginning of a disaster. ஆனா அநேக வாழ்க்கைகளில இதுதான் அழிவின் ஆரம்பம். உங்களுக்கு தெரியும், Because we say, my will be done. என்றால் நாம் சொல்லுகிறோம், என்னுடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று, My kingdom come. என்னுடைய ராஜ்யம் வருவதாக என்று, I want to be the boss of my own life. என்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு நான் தான் ராஜா. You know, once I was driving with my friend in the United States, ஒரு முறை அமெரிக்க தேசத்துல என் நண்பனோடு கூட காரிலே பயணம் பண்ணி and கொண்டிருந்தேன். one car was rushing past as we are crossing a bridge. எனக்கு முன்பாக நாங்க பாலத்து வழியா போய் கொண்டிருக்கும்போது எங்களுக்கு முன்பாக ஒரு கார் வேகமாக And போனது. there was a huge sticker on this car. அதிலே ஒரு பெரிய ஒரு படத்தை ஒட்டி வைத்திருந்தார்கள். God is my co-pilot. தேவன் தான் என்னோடு கூட விமானத்தை ஓட்டுகிற உடன் விமான ஓட்டியா இருக்கிறார். I said to my friend like this, என்னுடைய நண்பனை பார்த்து நான் இப்படி சொன்னேன், God doesn't want to be the co-pilot. ஆண்டவர் ஒன்றும் வாழ்க்கையில உன்னோடு கூட சேர்ந்து பிரயாணம் பண்ணுகிற இன்னொரு விமான ஓட்டியா இருக்க விரும்பவில்லை. No, God wants to be the master and the captain of your life. இல்லை, உன்னுடைய வாழ்க்கையினுடைய எஜமானனாகவும் உன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிற முதன்மை அந்த விமான ஓட்டியாகவும் அவர் இருக்க விரும்புகிறார். And if I be the captain and he is the co-pilot, ஒருவேளை நான் அந்த விமான ஓட்டுநர்ல நான் முதன்மை இடத்திலும் ஆண்டவர் இரண்டாவது இடத்துல இருந்தா, you can be sure this flight is not going to come down safely. நிச்சயமா நீ நம்பலாம், நான் ஓட்டுகிற அந்த விமானம் நிச்சயமா பாதுகாப்பா தரையிறங்காது. Normally, you know, when you go through this prayer, one verse after the other, சாதாரணமாக இந்த ஜெபத்தினுடைய ஒவ்வொரு வரிகளாக நீங்க கடந்து செல்லும்போது, first of all it speaks about God and his sovereignty, முதலாவது தேவனை பற்றியும் அவருடைய சர்வாதிகாரத்தை பற்றியும் அது and பேசுகிறது. slowly it comes to your personal needs.
அதற்கு பிற்பாடு உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை பற்றி அது பேசுகிறது. But we have a problem called the I and we problem. ஆனா நம்முடைய பிரச்சனை நான் என்னுடைய என்கிறது நம்முடைய முதல் பிரச்சனையா இருக்கிறது. I, we, us, me, that is our problem. நான், நாம், நாங்கள், எங்களுடையது, இதுதான் நம்முடைய முதல் பிரச்சனையே. My kingdom come. என்னுடைய ராஜ்யம் வருவதாக. My will is important. என்னுடைய சித்தம் முக்கியமானது. Lord, I am the most important person. ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் தான் முக்கியமான நபர். And so this is the biggest mistake anyone can make. இதுதான் எந்த ஒரு மனுஷனும் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறாய் We இருக்கு. don't say, Lord, let thy kingdom come. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லாமல், Lord, we say, Lord, no, my kingdom come. ஆண்டவரே, இல்லை இல்லை, என்னுடைய ராஜ்யம் வருவதாக. You know, in Matthew chapter 7, verses 7 and 8, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை ask பார்க்கும். and it will be given to you. ஆண்டு சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Seek and you will find. தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். Knock and it will be open to you. தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். And this is what the Bible says. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. It doesn't say just knock once and just leave. ஒரே முறை தட்டிவிட்டு விட்டுவிடுங்கள் என்று சொல்லவில்லை. No, continuously seek, continuously knock, and continuously you keep on knocking until God answers your prayers. தொடர்ந்து தேடிக்கொண்டிருங்கள், தொடர்ந்து தட்டிக்கொண்டிருங்கள், தொடர்ந்து கொண்டிருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு கதவை திறந்து பதில் சொல்லும் வரை. In the Greek there is a present continuous tense. கிரேக்க மொழியில நிகழ்கால தொடர்ச்சியில அந்த வசனம் It போடப்பட்டிருக்கு. doesn't say knock, it says keep on knocking. தட்டுங்கள் என்றல்ல, தொடர்ந்து தட்டிக்கொண்டே இருங்கள். Keep on seeking in your personal life. தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையிலே தேடிக்கொண்டே இருங்கள். And then it will be open to you. அதற்கு பிற்பாடு உங்களுக்கு திறக்கப்படும். And the Bible says also in John chapter 14, very important verse about prayer. அதே போல யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலும் ஜெபத்தை பற்றி முக்கியமான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. Whatever you ask in my name, என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் I will do it, அதை நான் செய்வேன். that the Father may be glorified in the Son. குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன் என்று சொன்னார். Do you know prayer has to do with bringing glory to the Father? ஜெபத்திற்கும் குமாரனுடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வருவதற்கும் சம்பந்தம் இருக்கிறது. And whatever you ask in my name, this is very important. என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் என்கிற இந்த வார்த்தை மிக மிக You know, முக்கியமானது. every name has character attached to it. ஒவ்வொரு பெயருக்கும் கூட குணாதிசயம் இருக்கிறது. And when you know the Father completely, நீங்க பிதாவை நன்றாய் அறிந்திருந்தால், when you are a friend of God, நீங்க தேவனுடைய நண்பனாய் இருந்தால், when you belong to the family of Jesus, இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்திற்கு அருகாமையில் நீங்கள் if இருந்தால், you are going to be a brother or sister or mother in the family of Jesus, இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்திலே தாயாகவோ சகோதரனாகவோ சகோதரியாகவோ நீங்கள் இருக்கும்போது, you will know exactly what you can ask in his name and not to ask in his name. நிச்சயமாகவே அவருடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கலாம், எதை கேட்கக்கூடாது என்பது நீங்கள் நிச்சயமாக You will not இருக்கிறீர்கள். say, Lord, give me the bread for the next 10 years. ஆண்டவரே, அடுத்த 10 வருஷத்துக்கு தேவையான அப்பத்தை எனக்கு தாரும் என்று Lord, கேட்க it's good. மாட்டீர்கள். Give me also a big refrigerator to keep that bread now. அதே போல 10 வருஷத்துக்கு தேவையான அப்பத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய குளிர்சாதன பெட்டி எனக்கு தந்துவிடும் You என்று know, கேட்க மாட்டீர்கள். you don't pray like this. It's impossible. இப்படி நீங்க ஜெபிக்க முடியாது, அது கூடாத காரியம். The Bible says, give us this day our daily bread. வேதம் சொல்லுகிறது, அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Do you know why it is written like this? ஏன் வேதம் அப்படி சொல்லுகிறது தெரியுமா? God wants you to be totally dependent on God alone. ஆண்டவர் எப்பொழுதுமே தன்னை மாத்திரமே முற்றிலுமாக நாம் சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். If God is going to say, okay, in 2029, for example. ஒருவேளை 2029ல If God says, I'm going to fulfill a promise to you. நான் உனக்காக ஒரு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றப் போகிறேன் என்று சொன்னால், You will say, okay, that's fine, Lord, I'll wait. ஆண்டவரே ரொம்ப நல்லது, அதுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று I சொல்லுவீர்கள். don't need to pray. I just wait for the day you have promised me. இனிமே நான் ஜெபிக்க வேண்டியதில்லை, நீங்க சொன்ன நாளுக்காக நான் காத்திருப்பேன், அவ்வளவுதான். But if God says, I'm going to promise you something, ஆனா ஆண்டவர் உனக்கு ஒரு காரியத்தை வாக்கு பண்ணுகிறேன், and God does never give you a date. ஆனா ஆண்டவர் அதுல நிறைவேற போற எந்த நாளையும் நிச்சயமா சொல்ல You know, மாட்டார். some people will say, in 3 weeks this is going to happen, in 4 weeks this is going to happen, ஒரு சில- just like in horoscope. ஒரு சிலர் சொல்லுவார்கள், ஜோசியத்தை போல இன்னும் 3 வாரத்துல, இன்னும் 4 வாரத்துல
நாள்ல இது உனக்கு நடக்கும். Oh, in 40 days this is going to happen. இன்னும் 40 நாள்ல இது உனக்கு நடக்கும். And you are counting. அதுக்கப்புறம் நீங்க கணக்கு போட்டுட்டே இருப்பீங்க ஒவ்வொரு நாளும். On the 38th and 39th day, you hardly sleep. 38வது நாள் 39 நாள் உங்களுக்கு அந்த நாள்ல உங்களுக்கு தூக்கமே வராது. Oh, this is going to happen. This is going to happen. ஓ இது எனக்கு நடக்க போகுது. And 40th day, 40ஆம் நாள் nothing happens. ஒண்ணும் நடக்காது. And you will say, what did this prophet tell me? எந்த தீர்க்கதரிசி வந்து என்ன சொன்னார் நமக்கு? The problem is not the prophet. பிரச்சனை தீர்க்கதரிசி அல்ல. It was a wrong prophecy. இது வந்து ஒரு கள்ள தீர்க்கதரிசனம். It was not God who said this. இதை சொன்னது ஆண்டவர் அல்ல. Sometimes when God speaks to you, சில நேரத்துல ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்போது sometimes we can build up certain things in order to attract people to ourselves. நம்ம மற்றவர்களை நம்மிடத்தில் கவர்ந்து கொள்ளும்படியாக சில காரியங்களை நாமாகவே சொல்லிக் கொள்வோம். And then people say, oh, he's a very holy person. அதுக்கப்புறம் ஜனங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, ஓ இவங்க ரொம்ப பரிசுத்தவான் போல. You know exactly when things are going to happen now. எப்போ என்னென்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப துல்லியமா சொல்றாரே. And when things do not happen after 3 or 4 weeks. ஆனா அவர் சொன்னபடி 3-4 வாரங்கள்ல அதே போல நடக்காம இருக்கும்போது. This was really a testimony from one of my friends. என்னுடைய நண்பர்கள் ஒருவருக்கு உண்மையாகவே இப்படி ஒரு சாட்சி நடந்தது. And he was praying for one family. They wanted a child. அவங்க ஒரு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணாங்க. அந்த குடும்பத்துல ஒரு குழந்தைக்காக காத்து கொண்டிருந்தார்கள். And this happened in England, not in India. இது இங்கிலாந்துல நடந்தது, இந்தியால கிடையாது. It happens thousands of times in India. I don't want to go to India now. இந்தியால இது கிட்டத்தட்ட 1000 முறையாவது நடந்திருக்கும். ஆனா இப்ப இந்தியாவை பத்தி சொல்லல, இங்கிலாந்துல நடந்த ஒரு சம்பவம். And he's a wonderful person. He's a very, very excellent teacher of the word of God. அவர் உண்மையாகவே ஆண்டவருடைய வார்த்தையை மிக அருமையாக போதிக்கக்கூடிய ஒரு நல்ல போதகர். One of the greatest saints I had the opportunity to meet in my life. மிக அருமையான பரிசுத்தவான், அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. But he said openly, you know, once I did a big mistake. அவர் சொன்னார், ரொம்ப வெளியரங்கமா ஒரு நாள் சொன்னார், நான் ஒரு பெரிய தவறை செய்து விட்டேன். God told me very clearly that he is going to give them a child. ஆண்டவர் எனக்கு மிக தெளிவாக சொன்னார், அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க போகிறேன் என்று. But I did some extra work now. ஆனா ஆண்டவர் சொன்னதுக்கு மேல நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்தேன். I put some build up now. அது கூட இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்ணி சேர்த்து சொன்னேன். God is going to give you a son. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மகனை கொடுக்க போகிறார். So everyone wants to cough now. You may do so. இரும்புறவங்கலாம் இப்பயே இரும்பிருங்க. She is not doing well. Yeah, I know that. I thought she wouldn't come this evening. It's okay, fine. But anyway, I'm happy that she is here. But and he said boy, and suddenly a girl came. அவர் சொன்னார், உங்களுக்கு ஒரு மகன் பிறக்க போறேன்னு. கடைசியில பார்த்தா பிறந்தது ஒரு மகள். And he called up that family and said, I'm so sorry. அந்த குடும்பத்தை அவர் அழைத்து சொன்னார், தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். This was not the word of God. இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை அல்ல. I was the one who put some extra fittings. நான் தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு மேல நானே கொஞ்சம் சேர்த்து சொன்னேன். God told me that he'll give you a child. ஆண்டவர் சொன்னது இந்த குடும்பத்துக்கு ஒரு குழந்தையை கொடுக்க போறேன் என்று மாத்திரம்தான். But I did some extra fittings. ஆனா அது கூட நான் இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொன்னேன். My dear sisters, when you think about prayer, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஜெபத்தை பற்றி நாம் சிந்திக்கும் போது you sometimes may ask, why is my prayer not being answered? சில நேரங்கள்ல ஆண்டவரே ஏன் என் ஜெபத்துக்கு நீங்க பதில் சொல்லல என்று நாம் நினைப்போம். Do you know, prayer is not only there to extract things from the hands of God. ஜெபம் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஆண்டவருடைய கையை பிடிந்து நமக்கு தேவையான காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்வதல்ல. You know, when you think about the greatness of God and you begin to praise his holy name, நீங்க தேவனுடைய அந்த பரிசுத்த நாமத்தை நினைத்து அவருடைய மகத்துவத்தை நாம் யோசித்து ஜெபிக்கும் போது, and as we begin to pray about his greatness, about his holiness, everything about his kingdom and his regentship, everything, when you pray, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய சர்வாதிகாரத்தை, அவருடைய அருமையான குணாதிசயங்களை நினைத்து நாம் ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது, when you think about the God who can make his will and purposes performed in all the nations of this world, இந்த உலகத்துல தேவனுடைய சித்தமானது எல்லா இடங்களிலும் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கும் போது, the next thing what you will do is, Lord, you will say, Lord, let thy will be done. அதுக்கு பிற்பாடு நம்ம சொல்ல வேண்டிய காரியம், சொல்லக்கூடிய காரியம், ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. No one can do your will better than yourself. ஆண்டவரே உம்மை காட்டிலும் இந்த உலகத்துல மிகச் சிறப்பான காரியங்களை செய்யக்கூடியவர் எவரும் இல்லை. Yes, I can also do my own will in my life. ஆம், சில நேரங்கள்ல என்னுடைய சித்தத்தையும் நான் செய்ய முடியும், உண்மைதான். But Lord, you can do it much, much better than me. ஆனா ஆண்டவரே என்னை காட்டிலும் மிக மிக சிறப்பாக உம்மால் செயல்பட I just முடியும். want to surrender in your holy presence. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்துக்கு முன்பாக என்னை நான் அர்ப்பணிக்க You விரும்புகிறேன். are my Father who loves me.
நீர் என்னை நேசிக்கிற என்னுடைய பரம தகப்பனாய் இருக்கிறீர். You are the one who wanted me even before the foundation of this world. ஆண்டவரே, இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இந்த உலகத்துல என்னை தேவை என்று சொல்லி நீர் எடுத்துக்கொண்டீர். You created me wonderfully in the womb of my mother. ஆண்டவரே, என்னுடைய தாயின் கற்பத்திலே என்னை அதிசயமாக உண்டாக்கினீர். Even in the womb of my mother, you separated me for என்னுடைய yourself. தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே என்னை உமக்காக பிரித்தெடுத்தீர் என்று வசனம் சொல்லுகிறது. Lord, you call me by my name. ஆண்டவரே, என்னுடைய பெயர் சொல்லி என்னை நீர் அழைத்தீர். Lord, I am a poetry in your wonderful hands. ஆண்டவரே, உன் அற்புதமான கரங்களிலே என்னை நீர் ஒரு கவிதையாக உண்டாக்கி This இருக்கிறீர். is what the book of Ephesians says. எபேசியரின் புத்தகத்தில் இதைத்தான் நாம் வாசிக்கிறோம். Every one of you is a poetry in the hands of நம்ம God. எல்லாருமே ஆண்டுடைய கரத்திலே அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு கவிதைகளாக இருக்கிறோம். And Lord, you can do your will in my life better than anyone else. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நபரை காட்டிலும் உம்முடைய சித்தத்தை மிக சிறப்பாக என்னுடைய வாழ்க்கையில நீர் செய்து முடிக்க Lord, முடியும். you are reigning over everything in this world. ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றின் மேலும் நீர் ஆளுகை செய்கிற தேவனாய் In இருக்கிறீர். heaven, your will is being implemented completely and thoroughly right now. ஆண்டவரே, பரமண்டலத்திலே உம்முடைய சித்தமானது பரிபூர்ணமாக மிக முழுமையாக செய்யப்பட்டு வருகிறது. And the same way I want your will to be implemented in my personal life. அதே போலவே உம்முடைய சித்தமானது என்னுடைய வாழ்க்கையிலும் பரிபூர்ணமாக செய்யப்படுவதாக. Sometimes we can pray, Lord, you can give me anything. சில நேரங்களில் நம்ம ஜெபிப்போம், ஆண்டவரே நீர் எனக்கு எதை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். Yes, he can give you anything. ஆம், அவரால் எதையும் நமக்கு கொடுக்க முடியும், உண்மைதான். But he will never overstep his own character. ஆனால் அவருடைய குணாதிசயத்துக்கு மீறி அவர் எதையும் செய்ய மாட்டார். He will never outstep his own word, for example. தம்முடைய வார்த்தையை வளைத்து யாருக்காக அவர் செயல்பட He மாட்டார். will say, this is my word, this is how I do things in my life. இது என்னுடைய வார்த்தை, இப்படித்தான் நான் செயல்படுவேன் என்று சொல்லுவார். Yes, he's a God who forgives in our lives. ஆம், நம்முடைய தேவன் நம்மை மன்னிக்கிறவர், He உண்மைதான். is a God who changes our heart. அவர் நம்முடைய இருதயங்களை மாற்றக்கூடியவர் தான். He is a God who can help us in the time of testing. நம்முடைய வாழ்க்கையின் சோதனை நேரத்தில் நமக்கு உதவி செய்யக்கூடியவர். He is the one who can save us from the evil one. தீமையானவனிடத்திலிருந்து நம்ம ரட்சிக்கக்கூடிய வல்லமை உடையவராய் இருக்கிறார். His kingdom and power and authority go on forever. அவருடைய ராஜ்யம், அவருடைய அதிகாரமும் அவருடைய வல்லமையும் என்றென்றைக்கும் அவருக்கே உரியது. When you believe on such a God, அப்படிப்பட்ட ஒரு தேவனை நீங்கள் விசுவாசிக்கும் போது you can come to his presence and say, Lord, let your will be done. அவருடைய பிரசன்னத்துக்கு நீங்கள் வந்து சொல்ல முடியும், ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. When I try to fulfill my own desires and will, என்னுடைய சொந்த விருப்பத்தையும் என்னுடைய சொந்த திட்டத்தையும் நான் செயல்படுத்த விரும்புவோம். it can lead to an entire disaster. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அது முற்றிலுமான அழிவுக்கு நேராக நம்மை வழிநடத்த Lord, I முடியும். just want to place my life into your hands. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்க நான் You விரும்புகிறேன். know everything about me. ஆண்டவரே, என்னை பற்றி எல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன். And I want your will to be performed in my personal life. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் மாத்திரமே என் வாழ்க்கை முழுவதும் செய்யப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். It should be performed in the life of my family, இது என்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கையிலும் நிறைவேற்றப்பட in வேண்டும். my church, in my city, in my country. என்னுடைய சபையில, என்னுடைய பட்டணத்துல, என்னுடைய தேசத்துல. Lord, I want your will to be done. ஆண்டவரே, உம்முடைய சித்தமானது என்னுடைய வாழ்க்கையில செய்யப்படுவதாக. Apostle Paul, when he wrote to some of the churches which he planted, அப்போஸ்தலனாகிய பவுல் தான் நிறுவிய சில சபைகளுக்கு அவர் நிருபங்களை எழுதின போது there are some wonderful prayers in the epistles of Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிருபங்களிலே அற்புதமான சில ஜெபங்கள் எழுதி When you வைக்கப்பட்டிருக்கின்றன. go to Ephesians chapter 1 and 3, எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது, or even in Colossians chapter 1, அல்லது கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்துக்கு or you போகும்போது, can go to Philippians chapter 1. அல்லது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது, But in all of these letters, ஆனா அது எல்லா நிருபங்களிலுமே he is concerned about the spiritual quality of the churches. அந்த சபையினுடைய ஆவிக்குரிய தரத்தை பற்றி தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மிகுந்த அக்கறை இருந்திருக்கு. He says, I pray that your eyes are enlightened. அவர் சொல்லுகிறார், உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசமாக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். I pray that your eyes of your heart are enlightened. உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசமாக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் என்று I am சொல்லுகிறார். concerned about my brothers there in the church right now. சபையில் இருக்கிற என்னுடைய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை பற்றியும் நான் அக்கறையா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். I am concerned about the glory of Jesus amongst you. இயேசுவினுடைய மகிமை உங்கள் மத்தியிலே வாசமாய் இருப்பதை பற்றி நான் அக்கறையா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். Not in one epistles that he speaks about earthly needs, physical needs to any of those churches. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஒரு நிருபத்துல கூட தன்னுடைய மாம்சீக தேவையை பற்றி, தன்னுடைய ஆவிக்குரிய தேவையின் எந்த கருத்தை பற்றியும் அவர் எந்த நிருபத்தில் எழுதுவதை பற்றி நீங்க பார்க்கவே He முடியாது. doesn't say, oh, church in Philippi, you need such and such things. I'm praying for that now. அவர் சொல்லவில்லை,
இப்ப பிலதெல்பியா சபையே அல்லது பிலிப்பிய சபையே உங்களுக்கு இதெல்லாம் தேவை, அதற்காக நான் ஜெபிக்கிறேன் என்று Oh, சொல்லவில்லை. you need all of these worldly things there in the church. I'm praying for you now. இந்த சபைக்கு இந்த உலக பிரகாரமான தேவைகள் எல்லாம் இருக்குது, இதுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லவில்லை. Not in one epistle this apostle Paul do this. ஒரு நிருபத்துல கூட அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த இடத்திலும் இது எழுதவில்லை. He's speaking about spiritual strengthening. அவர் பேசுவதெல்லாம் ஆவிக்குரிய பலப்படுத்தப்படுதல். That you may see the glory of Jesus amongst you. இயேசு கிறிஸ்துவின் மகிமையை உங்கள் மத்தியிலே நீங்கள் பார்க்க வேண்டும் என்று. Yes, I'm praying for you whenever I think about you. ஆம், உங்களை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். You must be filled with the knowledge of God in your life. நீங்கள் தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். I pray that your faith grows every day. உங்களுடைய விசுவாசமானது ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். It's all about spiritual qualities. எல்லாமே ஆவிக்குரிய தரத்தை பற்றி மாத்திரமே அவர் எழுதி வைத்திருக்கிறார். My dear brothers and sisters, what about our prayer time? கருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜெப நேரம் எப்படிப்பட்டதா You இருக்கிறது? know, very often our prayer sounds like a supermarket. அநேக நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் ஏதோ ஒரு பெரிய மார்க்கெட்டுக்கு போனது போல தான் இருக்கிறது. Lord, give me this, give me that, give me that, give me that. Tong. Okay, bye bye. Next time. ஆண்டவரே எனக்கு இதை தாரும், அதை தாரும், இதை தாரும், அதை தாரும், அவ்வளவுதான் ஜெபம் முடிந்தது. We just go through the presence of God. இப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இப்படி ஒரு சுத்தி வந்து And we take everything what we need from this great market. அந்த பெரிய சந்தை கடையில் அங்கங்க அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பொருள்களையும் எடுத்துக்கொண்டு And then we pay, I'm getting out now. கடைசியாக பணத்தை கட்டுறேன், வெளியே வரேன். Prayer is not a supermarket. ஜெபம் என்பது ஏதோ ஒரு பெரிய சந்தை கடைக்குள் நுழைவது போல் அல்ல. When you look into the face of Jesus, இயேசுவின் முகத்தை நீங்கள் பார்க்கும்போது you want to know what he thinks about you. அவர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார் என்பதை அவர் முகத்திலிருந்து நீங்கள் அறிந்து கொள்வது. You know, sometimes when you pray, சில நேரங்களில் நீங்கள் ஜெபிக்கும் போது you can easily put the blame on everyone around you. மிக எளிதாக உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் மேல நீங்க பழியை போட்டு விடலாம். My husband is not good. என் கணவர் சரியில்லை. My wife, I do not know why I married her. என் மனைவியா எதுக்கு தான் உங்களை நான் திருமணம் பண்ணேனோ தெரியல. Children's naughty people. பிள்ளைகளா ரொம்ப குறும்புக்கார பசங்க. My parents did a lot of mistakes. என் பெற்றோர்கள் நிறைய தவறுகள் செய்தார்கள். One boy told me like this. ஒரு பையன் இப்படி சொன்னான். I asked him, why are you so violent? நான் அந்த பையனை பார்த்து கேட்டேன், நீ ஏன் இவ்வளவு கடுமையா வன்முறையா இருக்கிற? And he said, yeah, my father was beating me every time. அப்ப அந்த பையன் சொன்னான், எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் என்னை அடிச்சாரு. So I'm beating others. So what's wrong? அதனால நான் போய் மத்தவங்களை அடிக்கிறேன், இதுல என்ன தப்பு? Very often we look to others to blame them. மிக எளிதாக யாரு மேல பழிய போடலாம் அப்படின்னு யோசிச்சு பழிய போட்டு விடுகிறோம். If this person had not entered my life, இந்த நபர் மாத்திரம் என் வாழ்க்கைக்குள்ள வராம இருந்திருந்தா, oh, I would have led a glorious life. நான் எவ்வளவு ஒரு அருமையான வாழ்க்கை வாழ்ந்திருப்பேன். Then you would have entered into the life of another person. அப்படின்னா நீங்க இன்னொரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சு அவங்கள நாசமாக்கி இருப்பீங்க. I tell you, very often we think, oh, he's responsible. அடிக்கடி நம்ம நினைப்போம், இவங்க தான் மோசம், அவங்க தான் காரணம். I think, yeah, there could be trouble through another person. ஒருவேளை இன்னொரு மனுஷனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம். But the problem is how you react to this situation. ஆனா பிரச்சனை என்னவென்று சொன்னால் அந்த சூழ்நிலையின் மத்தியிலே நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதுதான். How you react to the situation or to this nasty words, for example. ஒருவேளை உங்களுக்கு விரோதமா பேசப்படுகிற இந்த மோசமான வார்த்தைகளின் மத்தியிலே நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? How we react to this environment around us. அல்லது நம்மை சுற்றி இருக்கிற இந்த சூழ்நிலையில நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? God has given us a glorious riches into our personal lives. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை நம் மீது பொழிந்திருக்கிறார். And when you are seated in the heavenlies along with God, நீங்க அவரோடு கூட உன்னதங்களிலே அமர்ந்திருக்கும்போது, this is what God has done in our personal lives. இதைத்தான் ஆண்டவர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில செய்தார். You and I are seated in the heavenlies right now. நீங்களும் நானும் அவரோடு கூட உன்னதங்களிலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். And when we are seated in the heavenlies, நாம் பரலோகங்களிலே பரமண்டலங்களில் அவரோடு கூட உட்கார and வைக்கப்பட்டிருக்கும் we know the character of our heavenly Father, நம்முடைய பரலோக பிதாவின் குணாதிசயங்கள் நமக்கு தெரிந்திருக்கும் போது we can very easily put everything into His hands. மிக எளிதாக நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் அவருடைய கரங்களிலே நாம் கொடுத்து And விடலாம். we say, Lord, your will be done. ஆண்டவரே உம்முடைய சித்தம் மாத்திரமே செய்யப்படுவதாக. You know, the book of James in the New Testament, புதிய ஏற்பாட்டிலே யாக்கோபின் புத்தகத்தை நம்ம வாசிக்கும் போது he writes a few words about prayer. அங்கே ஜெபத்தை பற்றி சில வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. But sometimes some things are very painful to read. For example, சில காரியங்களை வாசிக்கும் போது நமக்கு அது மிகவும் வேதனையாக கூட இருக்கலாம். you do not have because you do not ask. நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் கேட்காததினாலே நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். You ask and do not receive.
நீங்க விண்ணப்பம் பண்ணியும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. Because you ask wrongly. ஏனென்றால் நீங்கள் தவறாக கேட்கிறீர்கள். To spend it on your own passions. உங்களுடைய சொந்த இச்சைகளை நிறைவேற்றும்படி நீங்கள் கேட்கிறபடினாலே. Unfaithful creatures. விபச்சாரரே விபச்சாரிகளே. Very hard words, harsh words, what he's writing. அங்கே எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள் மிக கடினமாக இருக்கிறது. You know, some time ago, I read these verses. இந்த வசனங்களை நான் வாசித்த போது I went to a New Testament in the Greek language. நான் கிரேக்க மொழிபெயர்ப்பில் போய் அதனுடைய அசல் மொழிபெயர்ப்பு படித்து பார்த்தேன். And I said, is he writing so harsh words? இவ்வளோ மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாரே. He's really writing like this. உண்மையாகவே இப்படித்தான் எழுதுகிறாரா? Yeah. And you know, sometimes when you read the word of God, சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது it can be very hurting. அது வாசிக்கிறதுக்கு மிகவும் நம்மை காயப்படுத்துகிற வார்த்தைகளாக The இருக்கும். following was, do you know that friendship with the world is enmity with God? அதற்கு பிற்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். This verse almost everyone knows who goes to church. சபைக்கு போற எல்லாத்துக்குமே இந்த வசனம் தெரிந்திருக்கும். But what he's trying to say is, ஆனா இங்கே அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், if you want to spend everything on your own passions, உங்களுடைய சொந்த இச்சைகளை நிறைவேற்றும்படி நீங்கள் தகாத விதமாய் ஜெபம் பண்ணினால், why should God answer you? அந்த ஜெபத்துக்கு ஏன் கர்த்தர் பதிலளிக்க வேண்டும்? You can keep on praying, நீங்க ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம். but God says, no, I am not going to give this to you. ஆனா ஆண்டவர் சொல்லுவார், இல்லை, இதற்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். The prayer of a righteous man has great power in its effects. நீதிமானுடைய ஜெபத்துக்கு மிகுந்த பலன் உண்டு. Of a righteous person. ஒரு நீதிமானுடைய ஜெபத்திற்கு. And if you are a righteous person living with God, நீங்க தேவனோடு கூட வாழ்கிற ஒரு நீதிமானா இருந்தால், if you belong to the family of Jesus, நீங்க இயேசு கிறிஸ்துவின் குடும்பத்திற்கு சொந்தக்காரராக இருந்தால், you will know exactly what the Father wants and what he will give. இந்த பரலோக பிதாவுக்கு என்ன பிடிக்கும், அவர் எதை கொடுப்பார் என்று நீங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள். Sometimes we can ask things that will never fit into the idea of God. சில நேரங்களில் தேவனுடைய திட்டத்திற்கு பொருந்தாத சில காரியங்களுக்காக நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். And when God says, no, I am not going to give this to you, ஆண்டவர் அதை கேட்கும்போது, இல்லை, இதை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுவார். some people go to the extent of breaking away the relationship with God. ஒரு சிலர் தேவனோடு கூட இருக்கிறதான அந்த உறவை முறித்துக் கொள்ளும் அளவுக்கு போய்விடுவார்கள். Because you did not give me this. நீங்க எனக்கு இதை கொடுக்காதனால. Kai. That's what they will say. இனிமே உங்களோட நான் பேச மாட்டேன். You know, this is what little children do. சிறு பிள்ளைகள் சொல்லுவாங்க இல்லையா? Kai விட போறேன். That's what, I don't speak to you. இனிமே ஆண்டவரே உங்க கூட நான் பேச மாட்டேன். I will never come and show. They will show like this. Param, yeah? My fingers are not working now. பழம்னா இப்படி காமிப்பாங்க. Like this, yeah, like this. Or my left hand, it functions better. பழம்னா இப்படி காமிப்பாங்க. But no, Kai. காய்னா இப்படி காமிப்பாங்க. இனிமே நான் பேச மாட்டேன். Because you are not giving that what I wanted. ஏன்னா நான் கேட்டது நீங்க கொடுக்கல இல்லையா? You are delaying. நீங்க தாமதப்படுத்திட்டு இருக்கீங்க. You are refusing. நீங்க கொடுக்க மறுக்கிறீங்க. You are testing me. நீங்க என்ன சோதிக்கிறீங்க. Lord, how long should I pray? ஆண்டவரே, நான் எவ்வளவு காலம் இன்னும் ஜெபிக்கணும்? Luke chapter 18 says, you keep on praying even when no answer comes. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, உங்களுக்கு பதில் கிடைக்காத பொழுதும் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். We enter into the presence of God as a child. நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒரு பிள்ளை போல நாம் பிரவேசிக்கிறோம். My dear brothers and sisters, before we come to a close this evening, அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை வேளையில் நாம் முடிப்பதற்கு முன்பாக, Jesus says, doing the will of my Father is my daily food. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய அன்றாட போஜனம். I came here just to accomplish his work. நான் அவருடைய சித்தத்தை செய்து முடிக்கும்படியாகவே வந்திருக்கிறேன். Just imagine accomplishing the work of God is your daily food. தேவனுடைய சித்தத்தை செய்து முடிக்கிறது தான் உங்களுடைய தின உணவாக இருக்கும் என்று சொன்னால், You know, sometimes when people just miss one food, one lunch or one dinner, சில நேரங்களில் ஜனங்க ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தா, ஒருவேளை காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, they will say, kapa ni எரியுது. That's what they will come and tell you. ஒரு நேரம் சாப்பிடலன்னா அவ்வளவு பசியா இருக்குன்னு சொல்லுவாங்க. Oh, it's burning. I must eat now. எனக்கு ரொம்ப வயிறு எரியுது, பசியில சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. The moments when you don't do the will of God, நீங்க கர்த்தருடைய சித்தத்தை செய்யாம இருக்கும்போது, is it really burning in you? உண்மையாகவே அது அந்த நேரத்துல உங்களுடைய வயிறு எரியுதா? I need to do this now. இதை நான் செய்து ஆகணும். It's my daily food. இது என்னுடைய அனுதின உணவு.
Without accomplishing this, I cannot eat anymore. இதை செய்யாம என்னால சாப்பிடவே முடியாது. You know, once you come into the family of Jesus, ஒரு முறை நீங்க இயேசுவின் குடும்பத்துக்குள்ள நுழையும் போது, whoever does the will of my Father in heaven is my brother, sister, and mother. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறாள் என்று ஆண்டவர் சொன்னார். This is what Matthew 12 verse 50 says. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 50வது வசனம் இப்படி சொல்லுகிறது. And when you are inside this family, இந்த குடும்பத்திற்குள்ள நீங்க இருக்கும்போது, we will say, Lord, let your kingdom come. ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Let your will be done. ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. Because not only you will give me, you will not only sanction the will in my life. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தை நீர் சரி என்று சொல்வது மாத்திரமல்ல, but you'll also perform it. அதை நீர் செய்து முடிப்பீர். You will bring it to a completion. அதை நிறைவேறுதலின் இடத்திற்கு கொண்டு வருவீர். And then when you trust on God, நீங்க இப்படி தேவனை விசுவாசிக்கும் போது, however is pushing the coins on the board of your chessboard, உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த விளையாட்டு அட்டையில எப்படிப்பட்டதான காய்களை அவர் நகர்த்தினாலும் you are just quiet. நீங்க அமைதியாகத்தான் இருப்பீர்கள். This is what one man wrote like this about prayer. இப்படித்தான் ஒரு மனிதன் ஜெபத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். God is moving the coins on the chessboard. தேவன் இந்த செஸ் விளையாட்டிலே தன்னுடைய காய்களை நகர்த்துகிறார். And whatever I do at the last end, I'm going to lose. நான் இறுதியில் என்ன செய்தாலும் நான் தோற்று போகத்தான் போகிறேன். He's there when I think I am coming forward. He is there. நான் முன்னேறி செல்கிறேன் என்று நினைக்கிற இடத்திலெல்லாம் அவர் எனக்கு முன்பாக நிற்கிறார். When I think I'm going to win, he's standing before me. நான் ஜெயிக்க போகிறேன் என்று நினைக்கும் போது அவர் எனக்கு முன்பாக போய் விடுகிறார். Lord, you are an almighty chess player right now. ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ள என்னை எப்பொழுதும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வெற்றி வீரனாக இருக்கிறீர். And I can just trust on you and say, let thy will be done. நான் உம்மை நம்பி உம்முடைய சித்தம் நிறைவேற்றப்படுவதாக என்று மாத்திரமே சொல்ல முடியும். In Acts chapter 12 there's a wonderful example of the church of a church, prayer of a church. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்தில் ஜெபிக்கிற சபையை பற்றி ஒரு அருமையான பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. James was beheaded. யாக்கோபு சிரச்சேதம் பண்ணப்பட்டார். But now after Sabbath, this Peter who is there in prison, he is going to be beheaded also. ஓய்வு நாளுக்கு பிற்பாடு பேதுருவினுடைய தலையும் சிரச்சேதம் பண்ண வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்திருக்கிறார்கள். Herod thought, I should put behind bars all these big persons who are spreading the gospel now. ஏரோது நினைத்தான், இந்த சுவிசேஷத்தை பரப்புகிற ஒவ்வொரு மனுஷர்களையும் நான் பிடித்து சிறைச்சாலையில் அடைக்க வேண்டும். All these ringleaders, they must be caught. இங்க இருக்கிற முக்கியமான இந்த குழு தலைவர்கள் எல்லாமே பிடிக்கப்பட வேண்டும். But you know, Peter was totally relaxed. ஆனா பேதுரு இப்பொழுது மிகவும் ஒரு கவலையற்றவராய் இருக்கிறார். When you go to Acts chapter 12, you will read this. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்தில் இதை நீங்க வாசிக்கலாம். He's just sleeping. அவர் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். You know, a person can sleep in such a situation only if he can say, Lord, let thy will be done. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு மனுஷனால தூங்க முடியும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட நபர் ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லுகிற நபரால் தான் தூங்க முடியும். He would place his entire life into the hands of God. அவருடைய முழு வாழ்க்கையும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். Lord, let thy will be done. ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. Suddenly something is happening now. The church is praying fervently for Peter. இப்பொழுது சபையானது ஊக்கமாக பேதுருவுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். And suddenly the angel of the Lord appears into this prison. கர்த்தருடைய தூதன் அந்த சிறைச்சாலைக்குள் தோன்றுகிறார். He had to wake up Peter, give him a tap on his body. பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்புகிறார். Hey, come on, dress up now. Put on your shoes, put on your robe. உன்னுடைய பாதரட்சைகளை போட்டுக்கொள், உன்னுடைய அறையை கட்டிக்கொள். And this great apostle of God, இந்த பெரிய தேவனுடைய அப்போஸ்தலனா இருந்த பேதுரு, he thought he is having a vision. அவர் நினைத்தார், நான் ஒரு தரிசனம் பார்த்து கொண்டிருக்கிறேன். You know, sometimes when God acts, even great people may not understand the acts of God. சில நேரங்களிலே ஆண்டவர் செயல்படும் போது பெரிய பரிசுத்தவான்களால கூட கர்த்தருடைய கிரியைகளை புரிந்து கொள்ள முடியாது. Yes, he's a great apostle. இந்த மனுஷன் ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலன் தான். The person who spoke the first message in the early church. ஆதி சபையில முதல் செய்தியை பேசின இந்த மனிதன். You know, God says, on your Peter, on your confession,
on your confession, I'm going to build the church. கர்த்தர் சொன்னார், உன்னுடைய வெளிப்பாட்டின் மீது, உன்னுடைய அறிக்கையின் மீது சபையை நான் கட்டி You எழுப்புவேன். had a wonderful revelation. உனக்கு அற்புதமான வெளிப்பாடு இருக்கிறது. And I'm going to build my church on this. அதன் மீது என்னுடைய சபையை நான் கட்டப் போகிறேன். But Peter, he thought he has a vision now. ஆனா பேதுரு நினைத்தான், தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக அவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். But the angel is just goading him, taking him out now. அதற்கு பிற்பாடு கர்த்தருடைய தூதன் தொடர்ந்து உந்தி தள்ளி அவனை வெளியே கொண்டு வருகிறார். First gate, second gate, third gate. முதலாம் காவல், இரண்டாம் காவல், மூணாம் காவலை கடந்து விடுகிறார்கள். All the chains that are binding him are breaking out. அவரை கட்டி வைத்திருந்த எல்லா சங்கிலிகளும் கலன்று போனது. Automatic doors everywhere. எல்லா இடங்களிலும் தானாக கதவுகள் திறந்து வழிவிட்டது. Everything is opening up automatically. எல்லாமே தானாகவே திறந்து வழிவிடுகிறது. And then God says, okay, now you can go. அதற்கு பிற்பாடு ஆண்டவர் சொன்னார், சரி இப்பொழுது நீ போகலாம். Peter went to the place where he normally goes. பேதுரு சாதாரணமாக தான் அனுதினம் போகிற இடத்திற்கு போகிறார். He went to the house of John Mark. அந்த யோவான் மார்க்கனுடைய வீட்டுக்கு போகிறார். It's a prayer house. அது ஜெபிக்கிற ஒரு வீடு. He knew exactly when he came out, they will be praying for me. நான் வெளியே வரும்போது நிச்சயமாக அவர்கள் எனக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்று அவருக்கு தெரிந்திருக்கும். And then he goes and knocks. அவர் போய் அந்த வீட்டின் கதவை தட்டுகிறார். The little girl Rhoda comes out. ரோதை என்கிற பெண் வந்து ஒற்று கேட்க வந்தாள். She's so excited. அந்த பெண் மிகவும் சந்தோஷப்பட்டு, You know, sometimes little children have more of God than we adults sometimes. சில நேரங்களில் பெரியவர்களாகிய நம்மை விட சிறு பிள்ளைகள் தேவனை பற்றி அதிக உணர்வு உள்ளவர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு தெரியுமா? Because of our own, we think we are very intelligent. நம்ம நினைப்போம் நம்முடைய வயதுக்கேற்ற ஞானம் நமக்கு இருக்கிறது. Oh, we have great knowledge and intelligence. நமக்கு நல்ல புத்திசாலித்தனம், அறிவு இருக்கிறது என்று நினைப்போம். Oh, we have own experiences. நமக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது என்று நினைப்போம். Oh, yes, we are praying fervently. ஆம், நாம் ஊக்கமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். But actually, we don't believe that Peter is going to come out. ஆனா பேதுரு வெளியே வருவார் என்று நாங்கள் விசுவாசிக்கவே How இல்லை. can he come up from this prison? இந்த சிறையிலிருந்து எப்படி பேதுருனால வெளியே வர முடியும்? 3 doors are keeping him locked. 3 காவலை கடந்துதான் அவர் வெளியே வரணும். Oh, he's sleeping between 2 soldiers. அவர் 2 சேவர்களுக்கு நடுவில் அல்லவா தூங்கிக் கொண்டிருக்கிறார். He's chained to Roman soldiers now. அவர் ரோம சேவர்களினால சங்கிலியினால கட்டப்பட்டிருக்கிறார். You know, sometimes we pray fervently, சில நேரங்கள் நம்ம ஊக்கமாக ஜெபிக்கலாம், but we don't believe that this is going to happen. ஆனா இது நடக்கும் என்று நம்ம விசுவாசிக்க மாட்டோம். And this girl says, hey, Peter's there. இந்த பெண் சொல்லுகிறாள், பேதுரு வந்திருக்கிறார். She was so excited. இந்த பெண் ரொம்ப You பரவசமானதுனால, know, sometimes when people are totally excited, சில நேரங்களில் ஜனங்க ரொம்ப பரவசமாகும் போது they will do things they should not do. சாதாரணமாக அவங்க செய்யக்கூடாத காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு She இருப்பாங்க. just banged the door and in the face of Peter, மறுபடியும் கதவை சாத்திட்டு and she ran inside. இந்த பெண் மறுபடியும் உள்ளே ஓடிவிட்டாள். Peter's there, Peter's there, Peter's there. பேதுரு வந்திருக்கிறார், பேதுரு வந்திருக்கிறார். No, that can never happen. அவங்க சொன்னாங்க, பேதுரு எல்லாம் வர முடியாது. Yes, we are praying fervently, ஆமா, நாங்க ஊக்கமா ஜெபிக்கிறோம், but we don't believe that it's going to happen. ஆனா இது நடக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கவில்லை. Do you know, even today, many believers are like this. இன்றைக்கு கூட அநேக விசுவாசிகள் இப்படி இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா? They will keep on praying and praying and praying. அவர்கள் ஜெபிப்பார்கள், ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். But when the miracle happens, ஆனா அற்புதங்கள் நடக்கும்போது they will say, just because I pray, should it happen now? நான் இப்படி ஜெபித்ததுனால இப்படி நடந்திருக்குமா? இப்போ நடக்கணுமா? அதெல்லாம் நடக்காது. That's what they will say. It doesn't need to happen. இப்படியெல்லாம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, நடக்காது என்று சொல்லுவார்கள். And later on they see Peter and then they take him inside. அதற்கு பிற்பாடு அவர்கள் பேதுருவை பார்த்தவுடன் அவரை உள்ளே கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள். My dear sisters, prayer is a big theme in the New Testament. கருமையான சகோதர சகோதரிகளே, ஜெபம் என்பது புதிய ஏற்பாட்டிலே மிகப்பெரிய ஒரு தலைப்பு. Because of the prayer life of Jesus, இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஜெப வாழ்க்கையின் மூலமாக, the prayer life of the early church, ஆதி சபையினுடைய ஜெப வாழ்க்கையின் மூலமாக, and the prayer life of the early apostles. அதற்கு பிற்பாடு ஆதி அப்போஸ்தலருடைய ஜெப வாழ்க்கை மூலமாக, When we go away from this place, இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்லும்போது, that we really say, Lord, let thy will be done in my life. ஆண்டவரே, உம்முடைய சித்தமானது என்னுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணமாக செய்யப்படுவதாக என்று சொல்லுவோம். Just like your will is being done in heaven right now, எப்படி உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறதோ, in the same way I want your will to be performed in my personal life. அதே போலவே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் செய்யப்படுவதாக. I want every eyes to be closed in the presence of God. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். To say, Lord, I just want to put my life before you. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உமக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். Let thy kingdom come, let thy will be done. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. I don't want to do everything according to my own whims and fancies. ஆண்டவரே, என்னுடைய சொந்த விருப்பத்தின்படி, சொந்த ஆசைகளின்படி காரியங்களை நான் செய்ய விரும்பவில்லை.
Because you are a great God. ஏனென்றால் நீ பெரிய தேவனாய் இருக்கிறபடினால, Because you want the best for me. எனக்காக சிறப்பான காரியங்களை நீர் வைத்திருக்கிறபடினால, I just want to put everything into your hands this evening. இந்த மாலை வேளையில் எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களிலே நான் கொடுத்து விடுகிறேன். And let your kingdom come and let your will be done. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. I just want to be obedient to your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு மாத்திரம் நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன். I just want to follow you one step after the other. ஆண்டவரே, ஒவ்வொரு படியாக உம்மை மட்டுமே நான் பின்பற்ற விரும்புகிறேன். As we come to the presence of God this evening in the Lord's Supper, ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய பந்திக்கு நாம் வருவதற்கு முன்பதாக, one of the very important thing is this. நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான காரியங்களில் ஒன்று இதுவாய் இருக்கிறது. Jesus prayed in the Garden of Gethsemane. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்த ஜெபம். Thy will be done. ஆண்டவரே, பிதாவே, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. It was not so easy to come to this conclusion. இந்த முடிவுக்கு வருவது அவ்வளவு எளிதான ஒரு காரியமே அல்ல. All the sins of this world is being placed on his shoulders. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பாவங்களும் இயேசுடைய தோள்களின் மீது சுமத்தப்பட போகிறது. For the first time in his life, he experiences separation from his father. முதன்முறையாக தன்னுடைய வாழ்க்கையில பிதாவிடமிருந்து தான் பிரிக்கப்படுகிற ஒரு அனுபவத்திற்கு இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். If it is possible, take away this cup from me. பிதாவே, கூடுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். But you sent me to this world with a purpose. ஆனால் ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்னை ஒரு நோக்கத்தோடு கூட அனுப்பி இருக்கிறீர். It's all about forgiveness. ஆண்டவரே, எல்லாமே மன்னிப்பை பற்றியதா இருக்கிறது. Lord, I came to build a bridge between you and every sinner in this world. பிதாவே, உமக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாவிக்கும் நடுவே ஒரு பாலத்தை கட்டும்படியாகத்தான் இந்த உலகத்துக்கு நான் வந்திருக்கிறேன். This is the very purpose I came to this world. இந்த நோக்கத்திற்காகவே இந்த உலகத்திற்கு நான் அனுப்பப்பட்டேன். Even though this is very painful. இது மிகவும் எனக்கு வேதனை அளிக்கக்கூடியதாக இருந்தாலும், Not my will, let thy will be done. ஆண்டவரே, என் சித்தத்தின்படி அல்ல, உமது சித்தத்தின்படியே ஆக கடவுது. The Bible says he threw himself on the ground and he prayed. வேதம் சொல்லுகிறது, அவர் தரையிலே விழுந்து முகக்குப்புற விழுந்து அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். Painful decision. மிக மிக வேதனையான ஒரு முடிவு. Let thy will be done. பிதாவே, உமது சித்தம் செய்யப்படுவதாக. When we come to the presence of the Lord today evening in this Lord's Supper, கர்த்தருடைய பிரசன்னத்தில் இந்த மாலை வேளையில கர்த்தருடைய பந்திக்கு நாம் கடந்து வந்திருக்கும் போது, maybe there are people who you need to forgive. ஒருவேளை நீங்க மன்னிக்க வேண்டிய யாராவது ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். But don't hurt them while you are forgiving them. ஆனா அவர்களை மன்னிக்கும் போது நீங்க அவங்க மிக மோசமாக காயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. For sometimes you may have thought certain things what they did not know about. சில நேரங்களில் சில காரியத்தை நீங்க நினைத்திருக்கலாம், ஆனா அது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். You know, our heart sometimes is a deep ravin of evil. நம்முடைய இருதயம் மிக மிக திருக்குள்ளதான ஒரு இருதயமாய் இருக்கிறது. Terrible, I tell you. அது மிக மிக கொடுமையுள்ளதா இருக்கிறது. What people can think about others. ஜனங்க ஒருவர் மற்றவரை பற்றி எப்படிப்பட்ட மோசமான காரியங்களை கூட சிந்திக்க முடியும். Cursing others. மற்றவர்களை சபிப்பது. Wishing them bad things. அவர்களை பற்றி மிக மோசமான காரியங்களை பரப்புவது. We could have hurt them with words. வார்த்தைகளினால் அவர்களை காயப்படுத்துவது. Deeds and thoughts. செய்கைகளினால, எண்ணங்களினால. God is giving you one more opportunity to set things right. ஆண்டவர் காரியங்களை சரிப்படுத்தும்படியாக இன்னொரு வாய்ப்பை கூட உங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கிறார். God says, search your hearts right now. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய இருதயத்தை நீ ஆராய்ந்து பார். You don't need to search the heart of another person. இன்னொரு மனுஷனுடைய இருதயத்தை நீ ஆராய வேண்டிய அவசியம் இல்லை. Search your heart உன்னுடைய இருதயத்தை நீ ஆராய்ந்து பார். and say, Lord, I need forgiveness. ஆண்டவரே, எனக்கு மன்னிப்பு தேவை என்று சொல்லுவோம். Before we can go down to wash our feet with one another, மாலை வேளையில் ஒருவருடைய பாதத்தை ஒருவர் கழுவும்படியாக நாம் கீழ்ப்பகுதி கடந்து செல்வதற்கு முன்பாக, this is not a ceremony. இது ஒரு சடங்காச்சாரம் அல்ல. It has to do with reality. இது உண்மையோடு கூட சம்பந்தப்பட்ட காரியம். Jesus said, after washing the feet of his disciples, இயேசு கிறிஸ்து சொன்னார், தம்முடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவின பிற்பாடு, do you understand what I am doing now? நான் செய்ததை அறிந்திருக்கிறீர்களா என்று கேட்டார். You are concerned about your positions in the future.
எதிர்காலத்தில் உங்களுக்கு என்ன பதவி இருக்க போகிறது என்பதை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். You think, who is the greatest amongst us now? நமக்குள்ள யார் பெரியவன் என்று யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். But now I am standing before you as a servant, ஆனால் உங்களுக்கு முன்பாக நான் ஒரு அடிமையைப் போல நின்று கொண்டிருக்கிறேன். washing your feet to teach you a lesson. உங்களுடைய பாதங்களை கழுவுகிறேன், உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும்படியாக. Learn humility and meekness from me. தாழ்மையும் சாந்தத்தையும் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். My dear brothers and sisters, this is so important. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த காரியம் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. This is not a monthly ceremony. இது ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய ஒரு சடங்காச்சாரம் அல்ல. Search your hearts right now. உடைய இருதயங்களை இப்பொழுது ஆராய்ந்து பாருங்கள். And men can go to the upstairs as usual. சகோதரர் உங்களுக்காக நியமிக்கப்பட்ட இடத்துல நீங்கள் மேலே முதல் மாடி கடந்து செல்லலாம். And sisters downstairs. சகோதரிகள் உங்களுக்காக நியமிக்கப்பட்ட இடத்துல Don't be talking with one another and gossiping with one another. தயவு செய்து ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டிருக்க வேண்டாம். Just go with reverence and prayer. தயவு செய்து பயபக்தியுடனும் ஜெபத்துடனும் கடந்து செல்லும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். And say, Lord, teach me meekness and humility. ஆண்டவரே, மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லுவோம். If you want the crown, you have to go to the cross. உங்களுடைய வாழ்க்கையில கிரீடம் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நீங்க சிலுவையின் பாதையில போய்த்தான் ஆக வேண்டும். If you want life, you must be prepared to die. உங்களுக்கு ஜீவன் தேவை என்றால் நீங்க மரணத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும். If you want to go upwards, you have to go downwards first. உங்களுடைய வாழ்க்கையில மேலே கடந்து செல்ல வேண்டும் என்றால் முதலாவது கீழே இறங்குவதற்கு நீங்கள் தயாராயிருக்க வேண்டும். If you want to bring forth fruit in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே கனிகளை கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் you have to fall down and die. முதலாவது நீங்க கீழே விழுந்து மரிக்க ஆயத்தமாயிருக்க வேண்டும். Fall down and die. கீழே விழுந்து மரிக்கிற ஒரு அனுபவம். I pray that God will help every one of us this evening ஒவ்வொருவருக்கும் இந்த மாலை வேளையிலே கர்த்தர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். to be truthful in His presence. அவருடைய பிரசன்னத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படியாக. Say, Lord, everything I do, it's because of you. ஆண்டவரே, நான் செய்கிற எல்லாமே உமக்காக மாத்திரமே. Just keep on praying now. நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். Lord, say, Lord, I place my life before you. ஆண்டவரே, உமக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன். Everything is open. ஆண்டவரே, எல்லாமே உமக்கு முன்பாக ஒரு திறந்த புத்தகத்தை போல் இருக்கிறது. I pray that you really help me right now. ஆண்டவரே, எனக்கு நீர் உண்மையாகவே உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Everyone who has taken water baptism, தண்ணீர் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும், every one of you can participate. தண்ணீர் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் இதிலே நீங்கள் பங்கு பெறலாம். You don't need to think twice. நீங்கள் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. You know, some people will say, there is something between me and God. ஒரு சில சொல்லுவார்கள், எனக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் சில காரியங்கள் இருக்கிறது. Get rid of them now. அவைகளை இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் எடுத்து போடுங்கள். Bring it to the cross of Calvary. கல்வாரி சிலுவையின் இடத்திற்கு கொண்டு வாருங்கள். And God will forgive you. ஆண்டவர் உங்களை மன்னிப்பார். God will forgive you. கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே மன்னிப்பார்.